அவினாஷ் கையில் அடிபட்டுச்சு. அவினாஷ் காமி, கையை காமி. எங்க ஜூம் வந்து அவினாஷ் கீழே விழுந்து அவனுக்கு கொஞ்சம் இன்ஜூரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி மறுபடியும் தேர்ட் குவார்ட்டரில் விளையாடிட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே வந்து நான் எங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷ் வந்து நம்ம வீட்டில் தானே இருந்தான். அவன் வந்து திடீர்னு பேஸ்கெட் பால் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு பேஸ்கெட் பால் மேட்ச்ன்றதை நான் வந்து உடனே கூப்பிட்டு வந்துட்டேன். கரெக்டாக இங்கே மணி 6:15 கூப்பிட்டு வந்துட்டேன். காலையிலே மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் நான் அவனை கூப்பிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வந்து இந்த பேஸ்கெட் பால் வந்து செம்மையாக வந்து விளையாடுவான். ஸோ அதனால் ஒவ்வொரு மேட்சுமே வந்து அவன் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவன் வந்து நேஷ்னல் லெவலில் அவன் போய்ட்டு விளையாடுவான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மேட்சுமே வந்து அவன் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் வந்து தூங்கி வந்து உடனே வண்டி ஏற்றிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து இப்போ வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தேன். அது வரைக்குமே வந்து இவனுங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ருட்டிலேருந்து ஒரு டீம் வந்தது. இப்போ விளையாடிட்டே இருக்காங்க. தேர்ட் குவார்ட்டரில் விளையாடிட்டு இருக்காங்க. செகண்ட் குவார்ட்டரில் வந்து அவினாஷ் கீழே விழுந்து அவனுக்கு கொஞ்சம் இன்ஜூரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி மறுபடியும் தேர்ட் குவார்ட்டரில் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவினாஷ் டீம், அவங்க டீம் பேர் வந்து ப்ளூ ஸ்டார். அவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. 34 லீடிங்கில் இருக்காங்க. 34 பாயிண்ட்டு ப்ளூ ஸ்டார் அவினாஷ் டீமு. பண்ருட்டி டீம் வந்து 16 பாயிண்டில் இருக்காங்க. அவினாஷ் கீழே வந்ததும் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே ஆகிடுச்சு. இங்கே இன்ஜூரி ஆகிடுச்சா, எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருந்தது. அவினாஷ் கீழே விழுந்துட்டான்னும் போது அப்புறம் மறுபடியும் அப்படி பண்ணிவிட்டு விளாட்றான். தேர்ட் குவார்ட்டர் விளாட்றான். ஆனால் இருக்கிறதுலே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான பிளேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கெட் பால் தான். ஏன்னா இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஓடணும். ரொம்பவே வந்து டஃப் கொடுத்து விளாட்ணும். கிரிக்கெட்லாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணாக்கா ஈஸி தான். ஆனால் பேஸ்கெட் பால்ன்றது வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டமான பிளே வந்து பேஸ்கெட் பால் பிளே தான். நான் கூட அவினாஷோடைய எனர்ஜி வந்து குறைஞ்சிடும்னு நினச்சேன். பட் வந்து அதே எனர்ஜி லெவலோடு தான் விளாட்றான். பட் கொஞ்சம் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அந்த இடுப்பை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். பரவாயில்ல, விளையாடுறான். அதுக்கடுத்து அவன் தான் கொஞ்சம் கோல்லாம் போட்டான். அவன் அவினாஷ் கையில் அடிபட்டுச்சு. அவினாஷ் காமி, கையை காமி. எங்க ஜூம் கீழே ஊந்தாரு. நல்லா டொம்முன்னு டொம்முன்னு கேட்கல. அது டைல்ஸ்லாம் போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நொறு தான் பண்ணுவாங்களா? NBA விளையாடுவாங்கல்ல, அங்க வந்து இன்டோர்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா ப்ளே அவுட் போட்டு வழுக்கும். இதோட மோசமா வழுக்கும். இதே பரவாயில்ல. அங்க ஊர்ல சண்டே ஃபிராக்சர்லாம் உள்ளதான் அடிபடும். வெளியில அடிபடும் சொல்றேன். அவினாஷ் ஊந்தது அவர் இடுப்புலாம் பிடிச்சிக்கின்னு இருக்கு. இடுப்பு வீங்கிச்சு. அவருக்கு உடம்பு வந்துது. அவருக்கு ஓடுறான்னா ஒரே இடத்துல பாண்டியம்மா மாதிரி ஓடுறான். பேஸ்கெட் பால் விளாடுனாக்கா அவர் வந்து டயட் மெயின்டைன் பண்ணணும், ஃபிட்னஸாக இருக்கணும். அவர் மாட்டு உருண்டுக்குன்னே ஓடுறாரு. ஆனால் அந்த
அது என்ன சொல்லுவாங்க? இப்படி பண்ணாதுல்ல, ட்ரிபிள் பண்ணுறதுலாம் நல்லா தான் பண்ணுறான் அவன். ஓடுறது மட்டும் அவரால் ஓட முடியல, அவரால் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ஓட மாட்டுறாரு அவர்.